கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசி பலருக்கும் இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இன்னும் எழுந்து கொண்டே தான் இருக்கும். எனக்கு மட்டும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்கிற ஒரு கவலை உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அது சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து, உங்களுடைய குடும்பத்து விஷயங்களிலிருந்து, தொழில் அல்லது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது அனைத்திலுமே எனக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்படுகிறது. மற்றவங்கள மாதிரி நல்ல விதமான வாய்ப்புகளும் நல்ல விதமான சொத்துக்கள் இருக்கக்கூடிய குடும்பத்திலும் நான் பிறக்கவில்லை என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ விதமான கவலைகள் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். நானும் உழைத்து கொண்டே தான் இருக்கிறேன், இருந்தாலும் நான் உழைப்பது குடும்ப செலவுக்கு சரியாக போய்விடுகிறது என்றெல்லாம் உங்களுடைய மனம் எத்தனையோ நாட்கள் வெளியில் அழுகாமல் உள்ளுக்குள்ள அழுத நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாய்ப்பு வந்தாலும் அது கடைசி நேரத்தில் தடைப்பட்டு பாதியிலே நின்றுவிடும். ஆனா அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான், உங்களை தேடித்தான் வந்திருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு வாய்ப்பு ஏன் பாதியில் நின்றுவிட்டது, இதற்கான காரணங்கள் என்னவென்று கூட தெரியாமல் நீங்கள் தவித்த நாட்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல முறைகள் நடந்திருக்கலாம். அது ஒரு வேலையை ஆரம்பித்தால் அது வெற்றி பெறும் போல உங்களுடைய மனதிற்குள் தோன்றியிருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுடைய முயற்சி நிறைவேறாமல் போய் உங்களுடைய நேரமும் வேஸ்டாக போயிருக்கும். நீங்கள் வைத்த நம்பிக்கையும் அந்த ஒரு நேரத்தில் விடைபட்டு போயிருக்கும். அதனாலேயே நீங்கள் எதையும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இல்லாமலே போயிருக்கும். இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டு அது உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டுமே தான் இருக்கும். என்னிடம் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, இது செய்தாலும் பாதையில் ஏன் என்னை விட்டு போகிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இந்த விதமான சிந்தனைகளும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனா இந்த கடகம் ராசிக்காரங்க வாய்ப்புகள் ஏன் தெரியுமா தடைப்பட்டது? அந்த வாய்ப்புகள்ல சில தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். சில நேரங்கள்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலை கிடைக்காமல் போயிருக்கலாம். இன்னும் சில நேரங்கள்ல நீங்க தொடங்கிய தொழில் கூட சரியாக அமையாமல் அதுவும் பாதியில் ஏதேனும் பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். ஆனா இதற்கெல்லாம் காரணங்கள் உங்களுடைய மனநிலை சரியில்லாமல் இருப்பது. நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள். ஒரு விஷயம் சரியாக நடக்கவில்லை என்றால் அதை மனதில் வைத்து அதிகமாக கவலைப்படுவீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல விஷயங்கள் உங்களுடைய கைக்கு கிடைப்பது போல கிடைத்து உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்திவிட்டு அந்த ஒரு விஷயங்கள் கிடைக்காமல் போயிருக்கும். இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அடுத்ததா உங்களுடைய நண்பர்களின் உண்மையான முகம் தெரிந்த ஒரு தருணங்கள். லாபஸ்தான மற்றும் தோழமைக்கான 11ஆம் வீடோடு 8ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது நண்பர்கள் மூலமாக பெரும் ஒரு ஏமாற்றமும் துரோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்து அது உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளும் இன்னையும் தேவையில்லாத சில பயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நண்பன் தானே அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று இறக்கப்பட்டு உங்களின் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையோ அல்லது நகைகளையோ கொடுத்து உதவி செய்த நபர்களும் நீங்களுமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் வாங்கிய பணத்தை திருப்பி கேட்கும் பொழுது அவர்களுடைய முகம் அப்படியே மாறியிருக்கும். உங்களையே மிரட்டுவது, போனை எடுக்காமல் தவிர்ப்பது போன்ற செயல்களால் நண்பர்களின் உண்மையான குரூர முகமானது உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் தெரிய வரும். பணமும் போய் பழகிய நல்ல நட்பும் துரோகமாக மாறிய அந்த ஒரு தருணங்கள் உங்களை உலுக்கி எடுத்துக்கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய தொழிலிலும் நம்பியவர்கள் செய்த சில துரோகங்கள், அதையும் உங்களால மறக்கவே முடியாதுங்க. கூட்டு தொழிலில் பார்ட்னர்கள் அல்லது ஊழியர்கள் மூலம் ஏமாற்றங்கள் மட்டுமே மிஞ்சும். நீங்கள் நேர்மையாக உழைத்து தொழிலை வளர்க்க பாடுபட்ட ஒரு நபர்கள். ஆனாலும் நீங்கள் உங்களின் வலது கை போல நம்பிய கூட்டாளி கணக்கு வழக்குகளில் தில்லுமுள்ளு செய்து லாபத்தை அவர் மட்டும் அனுபவித்துவிட்டு நஷ்டத்தை உங்களுடைய தலையில் கட்டியிருப்பார். இந்த ஒரு நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதுவும் உங்களை நிச்சயமா காயப்படுத்தியிருக்கும். இனிமேல் யார் மீதும் நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது என்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா
என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசிக்காரங்க, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. திங்கட்கிழமை நாட்கள்ல பால் அபிஷேகத்தை நீங்க செய்வதன் மூலியமா நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிரகதோஷ நிவர்த்தியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரக்கூடிய மிக உன்னதமான நாள் திங்கட்கிழமையாகும். எனவே நீங்க திங்கட்கிழமை நாட்கள்ல எந்த ஒரு நல்ல காரியத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க முதலாவதாக தொடங்க போறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை நாட்கள்ல நீங்க தொடங்கி பாருங்க. கடகம் ராசிக்கு அது போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். திங்கட்கிழமைகளில் உங்கள் ராசிநாதனான சந்திரனின் காரகத்துவ பொருளான பசுவின் தூய பாலை கொண்டு சிவபெருமானுக்கோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு அம்மனுக்கோ அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுடைய விதியை தலைகீழாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். எனவே சிவபெருமானை நீங்க முடிந்த அளவுக்கு மாதத்தில் ஒரு முறையாவது திங்கட்கிழமை நாட்கள்ல போய் வழிபட்டு பாருங்க. அதனால போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். ஆனா சந்திர பகவானை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு நீங்கள் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகத்தை, அதாவது அபிஷேகத்துக்கு உங்களால முடிந்த அளவுக்கு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ அல்லது 100 மில்லி லிட்டராவது நீங்க பாலை, அதுவும் பசுப்பாலை நீங்க வாங்கி கொடுங்க. அதை வைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த எளிய வழிபாட்டின் மூலம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களும் சந்திர தோஷங்களும் மனக்குழப்பங்களும் நீங்கி நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் பொன்னாக மாறக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பித்துவிடும். எனவே இந்த ஒரு செயலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். ஆனால் இதனை நீங்கள் செய்யும் பொழுது முழு மனதுடன் செய்ய வேண்டும். முழு மனதோடு நீங்கள் செய்யும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாமே பொன்னாக மாறி பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலைமைகளும் மாறி வற்றாத செல்வமும் லட்சுமி கடாட்சியமும் உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நேரத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி இப்பொழுது உங்களுக்குள்ள கிடைக்கும். அதுவும் ஒரே ஒரு விஷயத்தில் நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த நிறைவேறாத வாய்ப்பு இப்பொழுது உங்களுடைய கைக்கு வரப்போகிறது. நீங்கள் நினைத்த ஒரு காரியம் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை ஆரம்பமாகி எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனா உங்களுடைய கிரகங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஜோதிட ரீதியாக பார்த்தால் இனிமே வரக்கூடிய காலத்தில் சந்திரன் மற்றும் சில கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக அமைந்து இதனால் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற ஆரம்பிக்கும். அதற்கு நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ இந்த ஒரு செயலை நீங்க செய்து பாருங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்பொழுது சந்திரன் நல்ல நிலைமையில் மாறப்போகிறார். மன அமைதி, நல்ல வாய்ப்புகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி இவை எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள அந்த நல்ல காலங்கள் மெல்ல மெல்ல வந்து எல்லாமே நல்லதாகவே மாற்றக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் நீங்க சரியாக பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களின் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையோ அல்லது நகைகளையோ கொடுத்து உதவி செய்த நபர்களும் நீங்களுமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் வாங்கிய பணத்தை திருப்பி கேட்கும் பொழுது அவர்களுடைய முகம் அப்படியே மாறியிருக்கும். உங்களையே மிரட்டுவது, போனை எடுக்காமல் தவிர்ப்பது போன்ற செயல்களால் நண்பர்களின் உண்மையான குரூர முகமானது உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் தெரிய வரும். பணமும் போய் பழகிய நல்ல நட்பும் துரோகமாக மாறிய அந்த ஒரு தருணங்கள் உங்களை உலுக்கி எடுத்துக்கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய தொழிலிலும் நம்பியவர்கள் செய்த சில துரோகங்கள், அதையும் உங்களால மறக்கவே முடியாதுங்க. கூட்டு தொழிலில் பார்ட்னர்கள் அல்லது ஊழியர்கள் மூலம் ஏமாற்றங்கள் மட்டுமே மிஞ்சும்.
நீங்கள் நேர்மையாக உழைத்து தொழிலை வளர்க்க பாடுபட்ட ஒரு நபர்கள். ஆனாலும் நீங்கள் உங்களின் வலது கை போல நம்பிய கூட்டாளி கணக்கு வழக்குகளில் தில்லுமுள்ளு செய்து லாபத்தை அவர் மட்டும் அனுபவித்துவிட்டு நஷ்டத்தை உங்களுடைய தலையில் கட்டியிருப்பார். இந்த ஒரு நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதுவும் உங்களை நிச்சயமா காயப்படுத்தியிருக்கும். இனிமேல் யார் மீதும் நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது என்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசிக்காரங்க, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. திங்கட்கிழமை நாட்கள்ல பால் அபிஷேகத்தை நீங்க செய்வதன் மூலியமா நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிரகதோஷ நிவர்த்தியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரக்கூடிய மிக உன்னதமான நாள் திங்கட்கிழமையாகும். எனவே நீங்க திங்கட்கிழமை நாட்கள்ல எந்த ஒரு நல்ல காரியத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க முதலாவதாக தொடங்க போறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை நாட்கள்ல நீங்க தொடங்கி பாருங்க. கடகம் ராசிக்கு அது போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். திங்கட்கிழமைகளில் உங்கள் ராசிநாதனான சந்திரனின் காரகத்துவ பொருளான பசுவின் தூய பாலை கொண்டு சிவபெருமானுக்கோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு அம்மனுக்கோ அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுடைய விதியை தலைகீழாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். எனவே சிவபெருமானை நீங்க முடிந்த அளவுக்கு மாதத்தில் ஒரு முறையாவது திங்கட்கிழமை நாட்கள்ல போய் வழிபட்டு பாருங்க. அதனால போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். ஆனா சந்திர பகவானை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு நீங்கள் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகத்தை, அதாவது அபிஷேகத்துக்கு உங்களால முடிந்த அளவுக்கு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ அல்லது 100 மில்லி லிட்டராவது நீங்க பாலை, அதுவும் பசுப்பாலை நீங்க வாங்கி கொடுங்க. அதை வைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த எளிய வழிபாட்டின் மூலம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களும் சந்திர தோஷங்களும் மனக்குழப்பங்களும் நீங்கி நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் பொன்னாக மாறக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பித்து விடும். எனவே இந்த ஒரு செயலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். ஆனால் இதனை நீங்கள் செய்யும் பொழுது முழு மனதுடன் செய்ய வேண்டும். முழு மனதோடு நீங்கள் செய்யும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாமே பொன்னாக மாறி பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலைமைகளும் மாறி வற்றாத செல்வமும் லட்சுமி கடாட்சியமும் உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நேரத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி இப்பொழுது உங்களுக்குள்ள கிடைக்கும். அதுவும் ஒரே ஒரு விஷயத்தில் நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த நிறைவேறாத வாய்ப்பு இப்பொழுது உங்களுடைய கைக்கு வரப்போகிறது. நீங்கள் நினைத்த ஒரு காரியம் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை ஆரம்பமாகி எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து